தமிழ் மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சக்கரை பொங்கல். இதை எப்படி சிம்பிளாக பண்ணலாம், எல்லாருமே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பு பாத்திரம் சூடாகிற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாகிற வரைக்கும் ஹையில் இருக்கட்டும். 2 நிமிஷம் ஆச்சு. இது பாத்திரம் நல்லா காஞ்செடுத்து இப்போ நான் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். அதில் ஒரு 8 முந்திரி பருப்பு அதை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுக்கணும். நீங்கள் ரொம்ப நாளி ஹையில் வச்சுருந்தீங்கன்னா கருகிடும். அதனால் சிம்மிலே தான் வச்சு செய்யணும். சிம்பிளாக பண்ண போகிறோம். இதை தண்ணி பட்டுருக்கு போல் அதான் பாருங்கள், நல்லா வறுபடுதா. நல்லா சூடானதுக்கப்புறம் விட்டனால சீக்கிரமாகவே வறுபடுது. இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டேன். இதை நீங்கள் இதுலேயே வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி கொச்சன்னு ஆகிடும். நம்ம கடைசியாக போட்டுக்கலாம். இதை வறுத்துட்டேன் நல்லா. இப்போது இந்த நெய்யிலேயே நான் வெந்து வச்சுருக்கிற சாதம், இது சிம்பிளாக பண்ணுறதுக்காக இது 2 கரண்டி எடுத்துட்டேன். 2 கரண்டினா உங்களுக்கு 1/2 டம்ளர் இருக்கும். 1/2 டம்ளர் சாதத்தை வச்சு அதை போட்டுட்டு, இது நமக்கு கொஞ்சம் வெறன்னு இருக்குது. பொங்கல் நமக்கு குழஞ்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அதை சாதத்தை நெய்யில் 2 வதக்கிட்டு 1 டம்ளர் பால், காய்ச்சின பாலும் விடலாம், காய்ச்சாத பாலும் விடலாம். ஏன்னா அது எப்படி இதில் வேக தான் போகுது. அதனால் விட்டு இந்த சாதம் இதில் நல்லா குழையணும். நான் பாருங்கள் அடுப்பை சிம்மிலே தான் வச்சுருக்கேன். இதில் இந்த சாதம் நல்லா குழையணும். குழையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். என்ன ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் ஆகும் குழையிறதுக்கு. வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துச்சு பாருங்கள். இது அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுட்டிங்கன்னா அது குழஞ்சிரும். இது பாருங்களேன், நான் போட்ட வெறப்பு தன்மையிலே இல்லை. இது நல்லா குழஞ்சி தான் வந்திருக்கு. இப்போ இது பாலும் வற்றிடுச்சு. இப்போ இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற 1 டம்ளர் வெல்லம், நீங்கள் வெல்லமாக போட்டாலும் சரி, இதை கரைச்சி பாகாக்கி விட்டாலும் சரி. எனக்கு வேலையை கம்மி பண்ணுற மாதிரி தான் நான் செய்கிறேன். இதை ஜென்ஸு கூட வீட்டில் செய்யலாம். அதனால் அவங்கள போய் பாக எடுன்னா அவங்க கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதை பாருங்கள், இந்த சூட்டிலே கரைஞ்சிரும். இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இந்த வெல்லம் கரையிற வரைக்கும். ஒரு 7 நிமிஷம் அதை வெல்லம் கரையிற வரைக்கும் கிண்டி விட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா குழன்னு சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இல்லை பாசிப்பருப்புலாம் போடுவாங்க. நீங்கள் ஜென்ஸு செய்கிறச்ச இந்த பாசிப்பருப்பெல்லாம் போட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பருப்பே தெரியாது. அதனால் அது போடணும் அவசியம் இல்லை. இதில் மேலாப்பில் ஒரே 1 ஸ்பூன் நெய். பார்த்திங்களா, நெய்யும் நான் 2 ஸ்பூனுக்கு மேலே யூஸ் பண்ணல. விட்டு இந்த முந்திரி பருப்பை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். சக்கரை பொங்கல் ரெடி. இந்த சுவையான சக்கரை பொங்கலை செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.